ஹாய், நம்ம இன்றைக்கி சூப்பரான கொத்தமல்லி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. செவந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலந்தலையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் நான் 1/4 மூடி ஆட் பண்ணுறேங்க துருவி. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் நாட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுதான் கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. தண்டோடு ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்தால் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சூப்பரான சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.